இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கிறிஸ்துவத்துக்கு மாறினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, புள்ளி இல்லாமல அப்படி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி பார்த்தா 3 ஸ்கூல்ல படிச்ச நிர்மலா சீதாராமன் ஏன் மதம் மாற்றம் செய்யல? லாவண்யா படித்தது ஒரு ஸ்கூல், நிர்மலா சீதாராமன் படித்தது 3 கிறிஸ்டியன் ஸ்கூல். இந்த 3 கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்ச போது அந்த அம்மாவை ஏன் மதம் மாற்றம் செய்யல? நீங்க இன்னைக்கு ஹார்ட் கோர் இந்துத்துவ RSS தானே நீங்க பேசுறீங்க. எல்காத்வானியா வந்து மதமாற்றம் பண்ணாங்களா? JP நட்டாவை மதமாற்றம் பண்ணாங்களா? பாஜக மட்டும் பண்ணல, இல்ல லாவண்யாவுடைய தாய் தந்தையும், அதாவது சித்தியும் அவரது தந்தையும் தானே அந்த வழக்கை நடத்துறாங்க. அவங்களுக்கு உடன்பட்டு தானே நீதிமன்றம். அவங்க வந்து ஒரு பெத்த மனசு சார், பெத்த மனசு, பெத்த மனம் வந்து பித்தாதான் இருக்கும். எந்த உயிர் அந்த வழக்குலயும் மதுரை ஹைகோர்ட் தான் சம்பந்தப்பட்டிருக்கு, திருப்பரங்குன்றத்திலையும் மதுரை ஹைகோர்ட் தான் சம்பந்தப்பட்டு. அதான் இவங்க இந்த நீதிமன்றம் எப்படி நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன ஐடியாலஜியில அவங்க வாழ்ந்தாங்களோ வளர்ந்தாங்களோ அதே ஐடியாலஜி நீதிமன்ற தீர்ப்புலையும் சொல்றாங்க, நீதிமன்ற தீர்ப்புலையும் பூத்துறாங்க. அது வந்து நீதித்துறைக்கு அழகானது இல்லை, நீதிமன்றத்துக்கு அழகானது இல்லை. அழகானதும் இல்லை, நல்லதும் இல்லை. உங்களோட இந்துத்துவ வழிபாட்டுல எங்கேயாவது கல்விக்கு இடம் இருக்கா? குலக்கல்வி தானே இருந்துச்சு, ஜாதிக்கு ஒரு நீதி சொல்ற கல்வி முறை தானே இருந்துச்சு. இந்த சமூகங்கள்லாம் படிக்கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மைக்கேல்பட்டி லாவண்யா இந்த ஊரும் இந்த பேரும் தமிழக அரசியல் களத்தில் 2022ஆம் ஆண்டில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின ஒரு விஷயமா இருக்கு. அதற்கு பின்னாடி பாஜக நிறைய விஷயங்களை பண்ணிச்சு. அப்போதைய பாஜக மாநில தலைவராக இருந்தவர் இதை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனார். மதமாற்றம் நடந்திருக்கு, அதனால தான் அந்த சிறுமி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கலாம். அதற்கடுத்து ஒரு வீடியோலாம் வெளியிட்டாங்க. அந்த வீடியோவில் கூட எடிட்டட் வெர்ஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா நிறைய சர்ச்சைகள் அதை ஒட்டி போணுச்சு. தமிழக அரசு அப்போயே விளக்கம் கொடுத்துச்சு. ஆனால் இந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றம் போனப்போ அந்த வழக்கை CBCIDக்கு தான் பெண்ணுடைய தந்தை கேட்டிருந்தார், ஆனால் அது CBIக்கு மாற்றப்பட்டுச்சு. இப்போ அந்த வழக்கில் பெரிய ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்து உச்சநீதிமன்றத்தில் தொடர்பான வாத பிரதிவாதங்கள்லாம் போயிருக்கு. அப்போது பாஜக என்ன நிலைப்பாட்டு எடுத்திருக்கு, இந்த விவகாரத்தில் மதம் மாற்றத்தினால அந்த பெண் இறக்கலை, அந்த சிறுமி இறக்கலைன்னு CBIயோட அறிக்கை சொல்லுது. பாஜக மௌனம் காப்பது ஏன் அப்படிங்கிற தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு துரையருண் அவங்க இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்று அவங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த மைக்கேல்பட்டி லாவண்யா கேஸ் சார், அப்போதைக்கு பாஜக பெரிய அளவில் அதை முன்னெடுத்துட்டு போனாங்க. தேசிய அளவிலிருந்து நடிகை விஜயசாந்தி அவங்கெல்லாம் பாஜகலேருந்து குழு அமைச்சு வந்து இங்கே உண்மை கண்டறியும் குழுலாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. திமுக ஏன் அமைதியாக இருக்குது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாங்க. இப்போ நேர் எதிராக மாறி இருக்கு. இது வந்து மதமாற்றத்தினால இந்த மரணம் வந்து நிகழலை, அது தனிப்பட்ட காரணங்களால் நிகழ்ந்திருக்கு, அது குறிப்பாக ஹாஸ்டலில் இருந்த பிரச்சனையால் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு CBI ரிப்போர்ட் சொல்லுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தி முதல்ல எப்படி ஆரம்பிச்சதுன்னா, கிறிஸ்துவ பள்ளியில் படிக்கிறாங்க, கிறிஸ்துவ பள்ளியில் படித்தாலே ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்னு சொன்னாலே இப்போ அந்த ஸ்கூலில் வந்து எல்லாரையும் மதமாற்றம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பாரதிய ஜனதா கட்சி, RSS, சங்க பரிவாரம், இந்துத்துவ கும்பல் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே வராங்க. இந்த மரணம் இந்த லாவண்யா மரணம் என்பது இயல்பாக நடந்தது ஒன்று. அது அங்கே உள்ள பிரச்சனைகளால், அவங்க மன அழுத்தத்தினால, அவங்க கொடுத்த வேலை பளுவினால அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த பெண் இறந்து போயிருக்காங்க. ஆனால் என்னென்ன பிஜேபிக்காரங்க எப்படி இதை வந்து பெரிய ட்விஸ்ட் பண்ணாங்க, அவங்க ஒரு மத மாற்றம் நடந்தது அப்படின்றது இவங்களா ஒரு வீடியோ எடுத்து அப்போ வந்து முன்னுக்கு பிறகு முரணான தகவலை சொல்லி ஒரு பெரிய தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டத்தை வந்து கட்டமைச்சாங்க. ஆனால் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்ததுனாலேயே படித்தாலே எல்லோரும் மதமாற்றம் நடக்குமா? கிறிஸ்டின் ஸ்கூலில் அப்படி ஒரு சம்பவம் நடக்குதா அப்படின்னா அப்படி ஒரு அதுக்கு வந்து பதில் என்னன்னா அப்படி இல்லை அப்படின்றது தான் பதில். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இதோட தலைவர்கள் எல்லாரும் எங்கே படிச்சிருக்காங்க? இன்றைக்கி மிகப்பெரிய திறமையான, சர்வாதிகாரம் மிக்க, பல பராக்கிரமங்கள் வந்து பல திறமை பெற்றுள்ள பிரதமர்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த மோடியோட குருநாதர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அந்த LK அத்வானி, இந்த மோடியோட குருநாதர் LK அத்வானி படித்த ஸ்கூல் எதுனா செயின்ட் பேட்ரிக் ஸ்கூல், கராச்சியில் உள்ள செயின்ட் பேட்ரிக் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அப்புறம் அருண்ஜேட்லி எங்கே படித்தாருன்னா சென்ட் சேவியர் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. JP நட்டா படித்தது சென்ட் சேவியர் ஸ்கூல் பாட்னாவில் உள்ள சென்ட் சேவியர் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. பியூஷ் கோயல் டோன்போஸ்கோ ஸ்கூல், மாத்துங்கா, மும்பை மகாராஷ்டிராவில் உள்ள மாத்துங்கான்ற ஊரில் படிச்சிருக்காரு. மும்பை மாநகரத்தில் உள்ள மாத்துங்கான்ற ஊரில் படிச்சிருக்காரு பியூஷ் கோயல். அப்புறம் இதோட முக்கியத்துவமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே LK அத்வானி, அருண்ஜேட்லி, JP நட்டா, பியூஷ் கோயல் எல்லாமே ஒரு ஸ்கூலில் தான் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தாங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் 3 ஸ்கூலில் படிச்சிருக்காங்க கிறிஸ்டியன் ஸ்கூலில். அவங்கள மதமாற்றம் செஞ்சாங்களா? அவங்க படித்த ஸ்கூலில் சொல்கிறேன் பாருங்க. இந்த அம்மா எங்கெங்கே படிச்சிருக்காங்கன்னா, சேக்ரட் ஹார்ட் கான்வென்ட் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல் விழுப்புரத்தில் உள்ள சேக்ரட் ஹார்ட் கான்வென்ட் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. நல்ல கல்வி வரணும், தரமான ஆங்கிலம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க.
அதோடு மட்டும் இல்லாமல் சென்ட் பிலோமினா ஸ்கூல் திருச்சி, திருச்சிராப்பள்ளியில் உள்ள சென்ட் பிலோமினா ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. ஹோலி கிராஸ் ஸ்கூல் திருச்சி. இவ்வளோ 3 ஸ்கூலில் படிச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன். அவங்கள மதமாற்றம் பண்ணாங்களா? நீங்கள் என்ன ஹார்ட் கோர் பிஜேபி அரசுக்காரங்களா தானே இருக்கீங்க. பியூஷ் கோயல், ஜேபி நட்டா, அருண் ஜேட்லி, எல்கே அத்வானி, இன்னும் பல தலைவர்கள். நமக்கு தெரிஞ்சது இவங்க எல்லாமே ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வர்ணாசிரம தர்மத்தை தூக்கி பிடிக்கிறாங்க, சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. இவங்களை மதமாற்றம் பண்ணாங்களா? அப்படி இருக்கும்போது உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை இவங்க ஏன் வந்து பரப்புகிறாங்க? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 25 மத பிரச்சாரம் கூட நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. எல்லாமே பப்ளிக் ஆர்டருக்கு உட்பட்டுன்னு சொல்லுது. எந்த வித பிரச்சனையும் வராமல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா அதையும் நான் சொல்கிறேன். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 25 என்ன சொல்லுதுன்னா, மத சுதந்திரம் இருக்குது. நீங்கள் வந்து ரைட் டு ஃப்ரீலி ப்ரொஃபஸ், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் ரிலீஜியன் அப்படின்னு இருக்குது. ப்ரொஃபஸ்னால் பிரச்சாரம் பண்ணுறது, ப்ராக்டிஸ்னால் நீங்கள் வந்து கடைபிடிக்கிறது, அதுக்கப்புறம் ப்ரொபகேட் ரிலீஜியன் ஒரு மதத்தை பிரச்சாரத்தை பண்ணுறது. எல்லா ஊர்களுக்கும் உங்கள் நீங்கள் எந்த கோட்பாடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ இந்த மக்கள் மத்தியில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுது. மதமாற்றங்கிறது வந்து தனிப்பட்ட நபர்களோட விருப்பம். அது வந்து அரசியலமைப்பு சட்டத்திலேயே வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த மதமாற்ற தடை சட்டம்னு ஒன்று தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. அந்த தடை சட்டத்துக்கே தடை கொடுத்தது தமிழ்நாடு. அந்த தடை சட்டம் விளக்கப்பட்டுருச்சு தமிழ்நாட்டில். அந்த தடை சட்டம் கொண்டு வந்ததுனால ஜெயலலிதா அம்மையார் எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளானாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து அது பேர் என்ன மாமிசத்துக்கு தடை சொன்னாங்க, மதமாற்றத்துக்கு தடை சொன்னாங்க. இது எல்லாத்தினாலும் இந்த சமூகம் என்ன, தமிழ்நாடு வந்து என்ன பதில் கொடுத்ததுன்னு தெரியும். அது ரெண்டாவது வந்து என்னென்னா, இதையெல்லாம் வந்து ஒரு நீதிமன்றம் எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த வழக்கு எதுக்கு வந்துச்சு? சிபிசிஐடி விசாரணைக்கு வந்தாங்க. நீ வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து சரியானதா உகந்ததா இல்லையான்னு தான் பார்க்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணைக்கு வந்து கொடுக்கலான்னா அதுக்கு முகாந்திரம் இருந்ததுன்னா நீங்கள் கொடுக்கலாம். அதோடு இல்லாமல் அந்த ஊருக்கு எப்படி நீங்கள் மைக்கேல்பட்டின்னு பேர் வச்சாங்க? இதுவாங்க வழக்கு விசாரணைக்கு, வழக்குக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? ஒரு நீதிமன்றம் வந்து யாரையும் விமர்சிக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் இது மாதிரியான பேசும்போது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தங்களுடைய தீர்ப்புகளை நீதிமன்றங்கள் சொல்லும்போது பலதரப்பட்ட மக்களும் விமர்சிக்க தான் செய்வாங்க. அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது, நீதிமன்றம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் சீம்ஸ் டு பி டன் டு பி டன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னதுக்குன்னா, ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது மக்கள் வந்து அதை நம்பணும், சரியான தீர்ப்புன்றது நம்பணும். அதுக்கு மாறாக இதை வழக்கை வந்து கையில் எடுத்துக்கொண்டு அது சிபிசிஐடி கேட்டதுக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு கொடுத்ததுக்கு அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியினராக இருந்தாலும் சரி, பைபிளில் வந்து மத மாற்றத்தை பற்றி பேசியிருக்கு. பைபிளில் வந்து உங்கள் மதத்தை பிரச்சாரம் பண்ணி யார் வந்து மத மாற்றத்தை வந்து பின்பற்றலையோ அவங்கள நீங்கள் தண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அதில் இல்லாதவர்களுக்கு முன்னுக்கு முரணாலாம் இவங்க வந்து பைபிளெல்லாம் எடுத்து நீங்கள் விமர்சனம் பண்ணி ஒரு தீர்ப்பு எழுதும்போது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இயல்பாகவே மக்கள் விமர்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, மத மாற்றத்தின் காரணமாக வந்து இந்த பெண் இறந்து போகல, லாவண்யா இறந்து போகல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீமெச்சூர்டாக ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி ஒரு எஸ்பி வந்து பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி தான் சார் இருக்கும். எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி தான் எஸ்பிக்கு இருக்கும், காவல்துறைக்கு இருக்கும், மாவட்ட வருவாய் அதிகாரிகளுக்கு இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சட்ட ஒழுங்கு பாதிப்பு வந்துடக்கூடாது, மதத்தின் பேரால் வந்து ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடித்தா மாரி என்ன பண்ணிட்டாங்க, மதமாற்றத்தின் காரணமாக இப்படி வந்து பெண் இறந்தாங்களா இல்லையாங்கிறது விசாரணை செய்து அதன் பிறகு அவங்க சொன்னாங்க, அறிக்கையில் சொன்னாங்க, ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க, அந்த வருவாய்த்துறையிலேருந்து கொடுத்தாங்க, கல்வித்துறையிலேருந்து கொடுத்தாங்க, காவல்துறையிலேருந்து கொடுத்தாங்க. இல்லைன்னா தவறு இருக்குது. இன்றைக்கி அதை தானே சிபிஐ சொல்லியிருக்கு. இத்தனை ஆண்டுகள் கழித்து நீங்கள் 22 என்ன சொன்னீங்க? இல்லை இவங்க வந்து சிபிஐ இந்த ரிலீஜியஸ் கன்வர்ஷன் நாங்களே ரூல்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தவறு. ப்ரீமெச்சூர்டாக அவங்க அப்படி வந்து ஹவு கேன் தே கம் டு த கன்க்ளூஷன் இன் ஏ ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, 2022 தமிழ்நாடு அரசு என்ன சொன்னது, அந்த ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ஆங்கிள் இல்லை, மதமாற்றம் செய்து அந்த பெண் சாவதற்கான வழி இல்லை அப்படின்னு சொல்கிற போது தமிழ்நாடு அரசு சொன்னதை வந்து இன்னைக்கு சிபிஐ சொல்லியிருக்கு. உங்கள் சிபிஐ தான் சொல்லியிருக்கு. நீங்கள் அங்கே தான் கேள்வி எழுப்புறாங்க சார். சிபிஐ வந்து பாஜகவினுடைய கைப்பாவைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி இந்த மாதிரியான உண்மைகளை சொல்கிற போட்டு சிபிஐ தனித்து செயல்படுமா? அப்போ சிபிஐ எப்போவுமே தனியாக தானே இருக்குது, அதுக்கு இந்த ஒரு வழக்கே உதாரணம் அப்படிங்கிறாங்க. இல்லை, 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற போது சூரியனை வந்து கைகளை வச்சு மறைச்சிட முடியாது சார். சூரியன் வந்து என்றைக்கா இருந்தாலும் ஒதுக்கி தான் செய்யும். அதை வந்து நீங்கள் வந்து மறைக்க முடியாது. ஒரு வந்து இரவு நேரத்தில் தான் வராமல் இருக்குமே தவிர பகல் நேரத்தில் வந்து எடுத்துரும். உண்மையை மறைக்க முடியாது. சிபிஐ வந்து பிஜேபியோட கைப்பாவையாக பல வழக்குகளில் இருந்தாலும் சில வழக்குகளில் வந்து நேர்மையாக தானே விசாரிக்க முடியும். உண்மைன்னு ஒன்று இருக்கும்போது உண்மையை வந்து எதை வச்சு மறைக்க முடியாதுல்ல, எதை வச்சு உண்மையை மறைக்கவே முடியாதுங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த வழக்கு. இது அதாவது என்னென்னா,
இல்லை அந்த கன்வர்ஷன் ஆங்கிள் இருக்கா இல்லையான்றது தான் இந்த ஃப்ரம் த வெரி பிகினிங்லேருந்து இஷ்யூவாகவே இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க கன்வர்ஷன் ஆங்கிளே இல்லை. இந்த மைக்கேல்பட்டி கிராம மக்கள் என்ன சொன்னாங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னா, எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் எல்லாம் இந்துக்கள் தான், 60% இந்துக்கள் அந்த பள்ளியில் தான் படிக்கிறாங்க, அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி பாஜக நம்பி நேஷன் வித் லாவண்யான்னு ஹேஷ்டேக்லாம் போட்டு பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு புள்ளி இல்லாமலா அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி பார்த்தா 3 ஸ்கூலில் படித்த நிர்மலா சீதாராமன் ஏன் மதமாற்றம் செய்யலை? இந்த கேள்வியை கேட்போமா கேட்க மாட்டோமா? எல்லாம் ஒரு ஸ்கூலில் தான். லாவண்யா படித்தது ஒரு ஸ்கூல், நிர்மலா சீதாராமன் படித்தது 3 கிறிஸ்டியன் ஸ்கூலு. இந்த 3 கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்த போது அந்த அம்மாவை ஏன் மதமாற்றம் செய்யலை? நீங்கள் இன்றைக்கி ஹார்ட் கோர் இந்துத்துவ RSS தானே நீங்கள் பேசுகிறீங்க. எல்கா அத்வானியை வந்து மதமாற்றம் பண்ணாங்களா? ஜேபி நட்டாவை மதமாற்றம் பண்ணாங்களா? பியூஷ் கோயலை மதமாற்றம் பண்ணாங்களா? யாரை மதமாற்றம் பண்ணாங்க? யாருமே ஜேபி நட்டாவை மதமாற்றம் பண்ணாங்களா? இவங்க எல்லாமே இன்றைக்கி வந்து அவங்க சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய நபர்களாக தானே படிக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல ஆங்கில கல்வி வேணும், தரமான கல்வி வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிக்கிறீங்க. அங்கே படிச்சுட்டு வந்துட்டு அதே கிறிஸ்டியன் மெஷினரியை நீங்கள் இதுக்கு வந்து திட்டுறீங்க, அவங்கள வந்து மதமாற்றம் செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. முதல்ல ஏன் வந்து இங்கே கிறிஸ்டினுக்கு எல்லாரும் வந்து கிறிஸ்துவத்துக்கு மாறினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்களோட இந்துத்துவ வழிபாட்டில் எங்கேயாவது கல்விக்கு இடம் இருக்கா? குலக்கல்வி தானே இங்கே இருந்துச்சு. ஜாதிக்கு ஒரு நீதி சொல்கிற கல்வி முறை தானே இருந்துச்சு. இந்தந்த சமூகங்கள்லாம் படிக்கக்கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தான். விளிம்பு நிலையில் உள்ள அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரையில் எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன வெள்ளாள கவுண்டர்கள்லாம் வந்து படிக்க முடியாமல் இருந்தாங்களே, என்ன காரணம்? கையெழுத்து போட முடியாது தெரியாமல் இருந்தாங்களே, என்ன காரணம்? அவ்வளோ தூரம் வந்து எனக்கு நிலம் இருக்குன்னு சொன்னவங்கலாம் வந்து கணக்கு புள்ளியை வச்சுக்கிட்டு தானே வந்து விவசாயம் பண்ணாங்க. அவங்கெல்லாம் இப்படி வந்து அந்த இந்திய திராவிட இயக்கங்க வராமல் இருந்ததுன்னா, சமூக நீதி இயக்கங்க பிறக்க வந்து அவங்க அரசியலுக்கு வந்து கையில் எடுக்காமல் இருந்தாங்கன்னா, அவங்க அரசியல் இயக்கமாக மாறாமல் இருந்ததுன்னா, இன்றைக்கி இவ்வளோ சமூகம் பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் படிச்சிருக்க முடியுமா? அதுக்கு படிச்சுக்கான வாய்ப்பு சார். ஒருவேளை இப்போ அவங்க வச்ச கிளைம் தவறா இருந்தா இப்ப பாஜக நேரம் வருத்தம் தெரிவிச்சிருப்பாங்கல்ல, எப்படி தெரிவிப்பாங்க? அவங்க முழுக்க பொய் பிரச்சாரத்தின் அடிப்படையில் தானே சார் எல்லா வேலையுமே நடக்குது. பொய் பிரச்சாரத்தின் அடிப்படையில் தானே அவங்க இப்போ வந்து கோத்ரா ரயில் இருப்பு சம்பவம் ஒரு கதை ஒன்று சொன்னாங்க இல்லையா? ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்ன? அந்த அறிக்கை வந்து லேட்டாக தானே வந்துச்சு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து காரணம் ஒன்றா இருக்குது. இவங்க சொல்கிறவுடைய வந்து இவங்க மிகைப்படுத்தப்பட்டு இவங்க பொய்யை ஊதி பெருசாக்குறாங்க. ஆனால் உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை தான் அவங்க கட்டமைக்கிறாங்க. இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லா பில்கிஸ் பானு வழக்காக இருந்தாலும் சரி. ஒரிசாவில் வந்து ஒரு பாதிரியாரை வந்து அப்புறம் என்ன அந்த பாதிரியார் வந்து என்ன பண்ணாங்க, குடும்பத்தோடு எரிச்சு கொண்டாங்க. அவர் வந்து அந்த மக்களுக்கு, ட்ரைபு மக்களுக்கு, அந்த பழங்குடி மக்களுக்கு கல்வி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அடிப்படை பொருளாதார மேம்பாட்டுக்காக வந்து ஒரிசாவில் வேலை பார்த்தார். அவர் என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்து மதம் மாற்றத்துக்காக அங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரவில் திட்டமிட்டு கொள்கிறாங்க. அது எப்படி சரியாக இருக்கும்? அந்த மக்களுக்கு இப்போ நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு மாதிரி வந்து ஜார்க்கண்டோ பீகாரோ ஒரிசாவோ கிடையாது. மிகவும் பின்தங்கி இருக்குது பொருளாதார நிலையில், கல்வி நிலையில். அந்த மாதிரியான மாநிலங்களுக்கு, சாலையே இல்லாத கிராமங்களுக்கு போகிறாங்க. அந்த ஃபாதர் போகிறாரு, அங்கே போயிட்டு அந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகளை செஞ்சு கொடுக்குறாங்க. அதை அரசுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பழங்குடி மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கொய்யா மரம் இருந்ததுன்னா, கொய்யா மரம் இருந்ததுனாலும், மாமரம் இருந்தாலும், எந்த மரம் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான பழங்களை பறிச்சுட்டு மீதி பழத்தை விட்டுருவாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்னென்னா, ஏன் இந்த பழங்களை விடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பறவைகள் இருக்குது, அது எது சாப்பிடும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த உயரிய நோக்கம் உடைய ஒரு மக்களுக்கு எந்த அடிப்படை தேவைகளும் இல்லாமல் இந்த அரசுகள் இருக்குது. அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும், அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு சமூக அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ பாதிரியார்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க. கல்வி நிறுவனங்களை உருவாக்குறாங்க. அப்படியாப்பட்ட அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்குற அந்த பாதிரியார்களை நீங்கள் திட்டமிட்டு கொள்றீங்க. ஏன்னா அவன் படிச்சுட்டானா விழிப்புணர்வு அடைஞ்சிருவான். விழிப்புணர்வு அடைஞ்சாலும் உன்னை கேள்வி கேட்பான், ஏன்டா எங்களுக்கு வந்து அவசியம் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கன்னு கேள்வி கேட்பான். அதுக்கு பயந்துட்டு தான் இந்த RSS இந்துத்துவ கும்பல் வந்து அவங்களுக்கு யார் கல்வி கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து மதமாற்றம் செய்கிறாங்க, கிறிஸ்துவ மிஷினரிகள் மதமாற்றம் செய்யுதுன்னு சொல்லிட்டு அவங்களை அடித்து கொண்டாங்க. இந்த ஸ்டோன் சாமியை ஏன் கொண்டாங்க? ஸ்டோன் சாமி வந்து அவன் வந்து இறந்து போயிருந்தாலும், சிறையில் இறந்து போனாலும் அவர் செஞ்ச தவறு என்ன? பழங்குடி மக்களுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுத்தாரு, பழங்குடி மக்களை படிக்கணும்னு சொன்னார். பழங்குடி மக்களை வந்து அவங்களோட வளங்களை, நிலங்களை தற்காத்துக்கிறதுக்கு அவங்க போராடினாங்க. அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தார். பாக்சைட்டு மினரல்ஸ் எல்லாம் அதானி அம்பானி கம்பெனி வந்து ஜார்க்கண்ட்லையும் சத்தீஸ்கர்லையும் கொள்ளடிக்கலான்னு பார்த்தாங்க. அதுக்கு வந்து எதிராக இருந்தார். அதன் காரணமாக தான் அவர் வந்து தீவிரவாத முத்திரை கொடுத்து ஜெயிலில் போட்டாங்க. ஸ்ட்ரா கேட்டார், அது கூட கொடுக்கல. அது கூட கொடுக்கல. இயல்பாக வந்து அடிப்படை தேவைகளை கூட அவங்க பூர்த்தி செய்து கொடுக்க சிறை நிர்வாகம் தயாராக இல்லை, அரசுகள் தயாராக இல்லை, மத்திய மாநில அரசுகள், மகாராஷ்டிரா அரசு தயாராக இல்லை. அவர் இறந்து போயிட்டார். இது மாதிரி வந்து அந்த விளிம்பு நிலை மக்களுடைய, பழங்குடி மக்களுடைய
பொருளாதார தேவைகளுக்காக போராடக்கூடியவர்களை வந்து இவங்க வந்து மதமாற்றம் செய்கிறாங்க. நக்சலைட்டுகள் இல்ல சார், இது வெறுமனே பாஜக மட்டும் பண்ணல. இல்ல, லாவண்யாவுடைய தாய் தந்தையும், அதாவது சித்தியும் அவர் தந்தையும் தானே அந்த வழக்கை நடத்துறாங்க. அவங்களும் அதுக்கு உடன்பட்டு தானே நீதிமன்றம் அவங்க வந்து ஒரு பெத்த மனசு சார். பெத்த மனம் வந்து பித்தா தான் இருக்கும். எந்த உயிர் போயிடுச்சு. அந்த உயிர் போன போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த உயிர் போனபோது எந்த இந்த 10 மாதம் சுமந்து பெத்த பகலை வந்து விட்டு கொடுக்குறது வந்து இறந்து போயிடுச்சுன்னா, ஒரு 15-16 வயசுல ஒரு பொண்ணு இறந்து போகுதுன்னா, அது எந்த தாய் தகப்பனால பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அதுக்காக நீதி கேட்கறதுக்கு அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் மதம் மாற்றம் செய்து தான் வந்து அந்த பொண்ணு இறந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா யாருமே சொல்லலை. இது சொன்னது பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ கும்பல் தான் சொன்னிச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அவங்க என்ன மைக்கேல்பட்டின்ற ஊர் பேரை மாற்றணும். மைக்கேல்பட்டின்ற ஊருக்கு எப்படி பேர் வந்துச்சு? அதுக்கு வேற ஒரு பேர்ல இருந்துச்சு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவங்களாம் யாருன்னு சென்னையில உள்ள பேர்கள்லாம் வந்து அந்தமான் போர்ட் பிளேயரே விஜயநகரமா மாறிடுச்சு. அது மாதிரி நிறைய இல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கில ஆதிக்கம் இருக்கிற பேர்கள்ல தமிழ்ல மாத்திரம் அல்லது சமஸ்கிருதத்துல மாத்திரம். இல்ல, அது வந்து இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லையே. அது வந்து ஒரு கட்சி செஞ்சுக்கலாம். அதை வந்து நீதிமன்றம் செய்யக்கூடாது இல்லையா? மைக்கேல்பட்டிங்கிறது சிபிஐக்கு இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றக்கூடாதுங்கிறது தான் சார் பேச்சு. மைக்கேல்பட்டின்றது ஏன் வந்துச்சு? சென்னையில் உள்ள பேக்கர் ஸ்ட்ரீட்ன்ற பேர் எப்படி வந்துச்சு? பிளாக்கர் ஸ்ட்ரீட்னு எப்படி வந்துச்சு? ரித்தட்டன் ரோடு எப்படி வந்துச்சு? அப்புறம் வந்து ரேஸ் கோர்ஸ்ன்ற எப்படி பேர் வந்துச்சு அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் நியாயம்? அந்த வழக்குக்கு சம்மந்தப்படாத தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை உங்கள் ஐடியாலஜியை வந்து எப்படி நீங்கள் வந்து நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லுவீங்க? இப்போ அந்த வழக்குலையும் மதுரை ஹைகோர்ட்டு தான் சம்மந்தப்பட்டிருக்கு, திருப்பரங்குன்றத்துலையும் மதுரை ஹைகோர்ட்டு தான் சம்மந்தப்பட்டு. அதான் இவங்க இந்த நீதிமன்றம் எப்படி நடந்துக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன ஐடியாலஜியில் அவங்க வளர்ந்தாங்களோ அதே ஐடியாலஜி நீதிமன்ற தீர்ப்புலையும் சொல்கிறாங்க, நீதிமன்ற தீர்ப்புலையும் பூத்துறாங்க. அது வந்து நீதித்துறைக்கு அழகானது இல்லை, நீதிமன்றத்துக்கு அழகானது இல்லை. அழகானதும் இல்லை, நல்லதும் இல்லை. அதாவது வந்து இப்போ வந்து சிபிஐ என்ன பண்ணிருக்குன்னா, யூஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட்னு சொல்லுவாங்க. யூஆர் நாட் கெட்டிங் எக்ஸ்போஸ்டு, யூஆர் யுவர் செல்ஃப் எக்ஸ்போஸ்ட். நீங்களே உங்களை வெளிப்படுத்திட்டீங்க. நீங்கள் யார் அப்படின்றத இந்த தீர்ப்புகள் மூலமா நீங்க யாருன்றதை நீங்களே வெளிப்படுத்துறீங்க. இல்ல சார், இப்போ 2022 மைக்கேல்பட்டி அப்படின்னா 2025 ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பரங்குன்றத்தை. அப்போ என்னதான் பாஜகவினுடைய அஜெண்டா இருக்கு? பாஜக வந்து அன்னசத்திரம் 1000 வைத்தல் அங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தலுக்கு ஒப்பாகும்னு சொல்றாங்க. ஆனா அன்னசத்திரம் 1000 வைத்தாலும் நீ ஒரு ஏழைக்கு எழுத்தறிவு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து படிப்பு தான் கொடுக்கணும். படிப்பு தான் வந்து சரியானதா இருக்கும். கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவையவை அப்படின்னு சொன்னாரு வள்ளுவர். எல்லா செல்வம் இருந்தாலும் கூட நீங்கள் படிப்பு தான் உனக்கு வந்து வாழ்க்கையில் காப்பாற்றும். எந்த செல்வமாக இருந்தாலும் அழிஞ்சு போயிடும், கல்வி செல்வம் அழியாது அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். இவங்க என்னைக்காவது இந்த பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ கும்பல் கல்வி கொடுக்கணும், சரியான கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்களா? தமிழுக்கு வந்து சரியான நிதியை ஒதுக்கியிருக்காங்களா? தமிழுக்கு எத்தனை கோடி, சமஸ்கிருதத்துக்கு எத்தனை கோடி? ஒரு மந்திர மொழியாக இருக்கக்கூடிய ஒரு மொழிக்கு வந்து எத்தனை கோடி ஒதுக்குறாங்க? இந்த செம்மொழியான தமிழ் மொழிக்கு எத்தனை கோடி ஒதுக்குறாங்க? அந்த மக்களுக்கு வந்து கல்வி கொடுக்கக்கூடாது, அரசியல் அறிவு பற்றக்கூடாது, தெளிவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தெளிவான மக்களுக்கே தமிழ்நாட்டில் இந்த சுயமரியாதை இயக்கங்கள் மட்டும் இல்லை, பக்தி இலக மூமெண்ட் இருந்த காலத்திலையும் கூட சமத்துவத்தை தான் பேசியிருக்காங்க. சாதி குலம் பிறப்பு என்ன சுழிப்பட்ட தடுமாறும் ஆதம் மிலி நாயனை அல்லலிருத்து ஆட்கொண்ட இந்த பெருமானின்னு தான் பேசியிருக்காங்க. சாதி குலம்னு சிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சுழியில் போய் சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமத்துவ பாதைக்கு வாங்க, சாதின்ற கான்செப்டுக்கே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பக்தி இலக்கியமாக இருந்தாலும் சரி, புறநானூறாக இருந்தாலும் சரி, அகநானூறாக இருந்தாலும் சரி, தமிழ் இலக்கியங்களே வந்து சமத்துவத்தை தான் பாடியிருக்கு. அப்படி இருக்கும்போது சுயமரியாதை இயக்கம் காலங்கள் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் சமத்துவம் வந்துடல. அதுக்கு முன்னாடியும் வந்து ஔவையாராக இருந்தாலும் சரி, திருவள்ளுவராக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி உள்ள எவ்வளோ சங்க இலக்கிய புகழாக இருந்தாலும் சமத்துவத்தை தான் பேசியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ சுயமரியாதை இயக்கங்கள் அது மிகப்பெரிய இந்த வீரியமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து அந்த இந்துத்துவ கும்பல் வைதிக அரசியலை பேசுகிறவங்களால ஒன்றும் செய்ய முடியல. இந்த இஷ்யூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, சமத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மதத்தின் பெயரால் நீங்கள் வந்து ஆட்சி அமைத்து, மதத்தின் பெயரால் அரசியல் செய்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது முட்டாள்தனம் அப்படின்றது இந்த லாவண்யா வழக்கு நிரூபிச்சிருக்கு. இல்லை, அப்போ அடுத்து திருப்பரங்குன்றத்தை நோக்கி போகிறாங்க பாஜகவினர், அது நோக்கி அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா அது இயல்பான ஒன்றா இருக்கா அல்லது திட்டமிட்ட ஒன்றா தான்? இதுதான் லாவண்யா கேஸ் எப்படி அவங்க திட்டமிட்டு செய்து தோல்வி அடைஞ்சாங்களோ அதே தான் திருப்பரங்குன்றத்துலையும் நடக்கும். திருப்பரங்குன்றத்தில் அவங்க வந்து எல்லாரையும் திரட்டி கொண்டு வந்ததெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? அவங்களாம் இங்கேருந்து மதுரைக்காரங்களா? மதுரையில் எங்களுக்கு என்னன்னே தெரியல, எதுக்கே சம்மந்தம் இல்லாமல் போலீஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்களாம் மாமா மச்சனா பழகிட்டு இருக்கேன். ஏன் மதுரைக்காரங்களை பற்றி அவங்களுக்கு தெரியல. மதுரைக்காரன் பாயா இருந்தாலும் அவன் வந்து யார், அவன் வந்து அவன் சொந்தக்காரனாக தான் இருப்பான். இங்கேருந்து கன்வெர்ட் ஆகி தான் இருப்பாங்க. கன்வர்ஷனை வந்து இஸ்லாம் கன்வர்ஷன் ஆகிக்கக்கூடிய ஒரு ஊரை வந்து கிறிஸ்டின் கன்வர்ஷனுக்கே இவங்க வந்து பதறது பாஜக. ஆனால் அங்கே இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆன ஒரு ஊர் மதுரை.
அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இன்னைக்கு கூட இடையில கூட ஏதோ ஒரு தர்கா ஒரு கோயில் திருவிழாவுக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து மோர் கொடுத்துருக்காங்க, சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இப்படிதான் தமிழ்நாடு இருக்கு. ஆமா, ஒவ்வொரு முறை புதுக்கோட்டையிலும் பல இடங்கள்ல ஒரு இணக்கமான சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படி இருக்கும்போது மாமா மச்சனா இருக்கவனுக்கு போய் நீ வந்து மதத்தின் பேரால் அவனை பிரித்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எடுபடாத ஒரு காரியம். அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது. இல்லை சார், பாஜக அந்த மாதிரி பண்ணுதுன்னா அதுக்கு பின்னணியில் இயக்குறது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறோம். ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரே சுடுகாடு நோக்கி நம்ம பயணிக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி. அது சும்மா பேசிக்கிட்டு சார். ஆர்எஸ்எஸ் வந்து தீண்டாமைக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கமா இருக்கு, சமத்துவத்துக்கான ஒரு இயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜாதிகள் கலைந்து ஒரே சுடுகாட்டில் நம்ம எல்லாம் உடல்களை புதைக்கிற அளவுக்கு மாறணும் அப்படின்னு. இல்லை அதுதான் இது சரியான கேள்வி நீங்க கேட்டீங்க. இந்த நாட்டில் வந்து இந்த கோயில் வந்து சுடுகாட்டுக்கு பணத்தை எடுத்து போட முடியாம பல இடங்கள்ல சண்டை நடக்குது. அந்த எந்த இடத்துக்காவது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் போயிருக்கா, வந்து நின்று இருக்காங்களா? யாரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கும்பல் யாராவது வந்து ஹெச் ராஜா போயிருக்காரா, இலகணேசன் போனாரா? மைக்கேல்பட்டி திருப்பரங்குன்றத்துல இருக்கிறாங்க. எங்க வந்து முஸ்லீம் வராங்களோ அங்க நீங்க வந்து முஸ்லீமுக்கு வந்து உங்களை எதிரியா காட்டி அந்த இடத்துக்கு இன்னொரு அயோத்தியா மாத்துவோம் அப்படிலாம் சொன்னாங்க. இன்னொரு இடத்துக்கு வரீங்க, மைக்கேல்பட்டிக்கு வரீங்க, திருப்பரங்குன்றத்துக்கு போறீங்க, நாகூருக்கு போவீங்க, இல்லைன்னா வந்து எங்கெங்க இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்காங்களோ அங்க போய் சண்டை போடுவீங்க. திரௌபதி அம்மன் கோயில் விவகாரத்துல கூட போய் பாஜகவினர் யாரும் கலந்துக்கிட்டு போகவே இல்லையே. நீங்க வந்து அந்த இந்து சமூகம்னு சொல்றீங்க, இந்து சமூகம் ஒரே மதத்துல என் ஜாதியின் பேரால வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறான். எனக்கு வந்து இவன் வந்து நான் பெரிய ஜாதின்னு சின்ன ஜாதின்னு சொல்கிறான். அந்த இடத்துக்கு பற்றி நீங்கள்லாம் சண்டை போடாதீங்க, நீங்கள்லாம் ஒரே இந்துக்கள், பெரிய ஜாதி சின்ன ஜாதிலாம் பார்க்காதீங்க, எல்லாரும் ஒரே சமூகம் தான், எல்லாரும் இந்துக்கள் தான், நாம் எல்லோரும் இந்துக்களாக ஒன்றுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி சண்டை நடக்கிறப்ப பேசாத இவர்கள் தான் இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லீம் வந்து அவனை அடிக்கிறதுக்கு வாடா நீ எல்லாம் ஒரே இந்துவா வந்து எழுந்துவாங்க, இந்துக்களை வேறு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய போலியான ஒரு வாதம். இங்கே வந்து சமத்துவமாக ஒரு சமூகம் இருக்கா? நீ ஏஐ வந்து போச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து போச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்ட் சேஞ்ச் எனிதிங் இன் இந்தியா, சம்படி வியர் சேக்ரட் த்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூணூல் அணிந்து கொண்டு இருக்கிற வரையில் வந்து அந்த சனாதன தர்மத்தை காப்பாற்றுக்கிற வரையில் நீங்கள் இந்த ஏஐ வந்தாலும் சரி, சாட் ஜிபிடி வந்தாலும் சரி, ஒன்றும் சாட் ஜிபிடியும் ஏஐ வந்தும் இந்த பூணூலை அணிகிறத வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இவன் வந்து இந்த மூலையில் புறையோடி போன அந்த பழமைவாத கருத்துக்களை தாங்கி நிற்கிறாங்க. அது மத நம்பிக்கை. இப்போ ஒருத்தர் குல்லா போடுறாரு, ஒருத்தர் சிலுவை போடுறாருன்னா நாங்கள் இதை போட்டுக்கிறோம், இது என்ன பிரச்சனை? நான் பெரிய ஜாதி நீ சின்ன ஜாதின்னு சொல்றது வந்து எப்படி மத நம்பிக்கையா இருக்கும்? நாங்கள் வந்து பிராமின்வா ஜெய்ஹோ அப்படின்னு சொல்லி டெல்லியில் கோஷம் போடுறாங்களே, அது எப்படி சரியா இருக்கும்? நீ இந்துத்துவா ஜெய்ஹோன்னு போட்டால் கூட பரவாயில்ல, இந்துக்களே வாழுங்க அப்படின்னு சொல்றது கூட சரி. ஆனால் நீங்கள் வந்து பிராமணர்கள் வாழ்க, பார்ப்பனர்கள் வாழ்க அப்படின்னு சொல்றது வந்து எப்படி சரியா இருக்கும்? இப்போ சார் இந்த பார்ப்பனர்கள் வாழ்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் ஒழிகன்னு அர்த்தமா? ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் சாவுங்கன்னு அர்த்தமா? கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் போங்க, நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு அர்த்தமா? இது வந்து செக்குலர் ஸ்டேட் சார். இது வந்து மதச்சார்பற்ற ஒரு நாடு, பல்வேறு மொழி கலாச்சாரம் பண்பாடு உள்ள ஒரு நாட்டில் பிராமின்வாத் ஜெய்ஹோன்னு சொல்லி முழக்கம் போடுறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த லாவண்யா கேஸ்லயே சார் விசிகா உள்ளிட்ட ஒரு சில கட்சிகள் தான் கருத்து தெரிவிக்குது. பிரதான கட்சிகள் சொல்லக்கூடியதும் இது சம்பந்தமான கருத்து சொன்னதாக அதான் நீங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுல, சிபிஐ சொல்லிடுச்சுல. இல்லை இவங்க அப்ப வந்து திமுகவை மற்ற கட்சிகளை இவங்க என்ன நினைக்கணும்னு சொல்றாங்கன்னா, இந்த அவங்க பிஜேபி பேச அரசியலுக்கு அவங்களை இழுத்து அவங்களை எதிரியா காண்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லா செய்திகளுக்கும் வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து முகம் காட்டணும்னு அவசியம் இல்லை. காலப்போக்கில் உண்மை தெரிய வரும். இன்னைக்கு தெரிய வந்துருச்சுல, முதலமைச்சர் மீது எவ்வளோ தவறு அவதூறுகளை அள்ளி வீசினாங்க மைக்கேல்பட்டி பிரச்சனையில. விஜயசாந்தி வந்து பேசிட்டு போனாங்க. விஜயசாந்திக்கு இந்த பிரச்சனைக்கு என்னன்னு தெரியுமா? முதல்ல மைக்கேல்பட்டி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? திமுக பத்தி எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் திமுக அமைதியா இருக்குன்னு சொல்லி விமர்சனத்தையும் முன்னிட்டு போனாங்க. இப்ப இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க இந்த முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பாங்க? அவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் என்ன பதில்? விஜயசாந்தி வராங்க, கரூர்னா ஹேமமாலினி வராங்க, பாஜக இல்ல அதான் கேக்குறப்போ வந்து அதே வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? அவங்களுக்கு கட்டுப்பாடுன்னு ஒண்ணு கிடையாதா? விஜய் கட்சிக்காரங்களுக்கு கட்டுப்பாடுனே ஒண்ணு கிடையாதா? யாரு கட்டுப்படுத்துறது? போலீஸ் எல்லாரையும் கட்டுப்படுத்த முடியுமான்னு சுப்ரீம் கோர்ட் கேட்கறது இல்ல. வேற ஒரு வழக்குல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா? அதுதான் இது எல்லா விஷயத்தையுமே மதத்தின் பேரால அவங்க பாக்குறாங்க. இந்த மக்களுக்கு வந்து கல்வி வேணுமா, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுமா, பொருளாதார ரீதியா மேம்படணுமா, அப்படி இதெல்லாம் பத்தி பேசுறதே இல்லை. அது மாதிரி பேசினா அது வந்து பாரதிய ஜனதா கட்சியா இருக்காது. மக்களை முட்டாளா வச்சுக்கிட்டு அவங்கள வந்து கஷ்டத்திலேயே வச்சிருந்தாதான் இவங்க வந்து அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு தான். அப்ப அந்த மாதிரியான அரசியல் தான் வந்து வட மாநிலங்கள் நடக்குது. அது தமிழ்நாட்டில் நடக்குமா? எடுபடுமானா எடுபடாது. ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு உங்களுடைய ஆழமான பார்வையை முன் வச்சிங்க. கருத்துக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.